அந்த நாய்களுக்கு மரண தண்டனை இல்ல, சவுதியில எப்படி நடுரோடு நிக்க வச்சு தலையை வெட்டுறாங்களோ அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தாதாங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் புத்தி வரும். நான் உங்களுக்கு ஃபிரோஸ், நீங்க இந்த வீடியோ பார்க்க எனக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் மருத்துவம். ஆனா இப்ப தமிழ்நாட்டுல இது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. வேற எங்கேயோ கிடையாதுங்க. கோயம்புத்தூர்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 10 வயசு இருக்கிற ஒரு ஸ்கூல் பொண்ணை பக்கத்து வீட்டுக்காரன் கூட்டு போய் அவ்வளவு பாலியல் வன்கொடுமை பண்ணி அங்கனே அந்த பொண்ணை கொலையும் பண்ணான். எப்படியா அந்த பிரச்சனை கண்டுபிடிச்சு அதுக்கு உதவியா இருந்த ஒருத்தவனையும் சேர்த்து கைது பண்ணிட்டாங்க. ஆனா இதுக்கு தண்டனை எப்படி கொடுப்பாங்க அப்படின்றது நம்ம கேள்விக்குறியாதான் இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே புதுக்கோட்டையில ஒரு 35 வயது மாற்றுத்திறனாளியா இருந்தவங்களும் அவங்களுக்கும் இதே நிலைமை தான் ஏற்பட்டுச்சு. ஏன் கோயம்புத்தூர் சூலூரில் நடந்த இன்சிடென்ட் இருந்த போதே நாகப்பட்டினத்துல 80 வயது பாட்டி இந்த வன்கொடுமைக்கு உள்ளாகப்பட்டிருக்காங்க. எங்க என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. சிஎம் சார், இந்த வீடியோ உங்களுக்கு சேருமா என்னன்னு தெரியல. ஏன் இந்த வீடியோ கொஞ்ச நேரத்துல என் பேஜ்ல இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. இவன மாதிரி ஆளுகளை இந்த தப்பு செய்யறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு மத்தவங்க யாரும் பெண்களை தொடர்றது, ஏன் தொடர்றது என்ன நினைக்கும் போதே அவன் செத்தரணும். அந்த அளவுக்கு ஒரு சிவியரான தண்டனை அவனுக்கு கிடைக்கணும். ஏன் மத்த நாடுகள் அமல்படுத்துற மாதிரி ஒரு அதிகப்படியான தண்டனைகளை வழங்க மாட்டீங்க? சிஎம் சார், உங்க திரைப்படத்துல இந்த பெண்களுக்கு பாதுகாப்பான விஷயங்களை பத்தியும் அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயங்களை ஏன் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது? யாரு கேட்பா? நாய்களுக்கு மேல அவ்வளவு நல்லது இருக்கா என்ன? அண்ட் இன்னொரு விஷயம் மக்களுக்கு நான் தெளிவா சொல்லிக்கிறேன். திமுக வந்தாலோ, ஏடிஎம்கே வந்தாலோ, என்டிகே வந்தாலோ, இல்ல மத்த கட்சிகள் வந்தாலோ, டிவிகே இருந்தாலோ, எல்லாமே ஒருத்தவன் முடிவு பண்ணி நான் உண்மையா இருக்கணும், நான் நேர்மையா இருக்கணும், மனுஷனா இருக்கும்னு நினைச்சாதாங்க முடியும். எந்த ஆட்சி வந்தாலும் யாரும் கண்காணிச்சுட்டு இருக்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்ப முடியாது. என்னதான் விஜய் அவர்கள் சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு படையை அமைச்சு அதோட இன்சார்ஜ் எல்லாமே அவ்வளவு கண்காணிச்சுட்டு இருந்தாலும் இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு தானே இருக்கு. உங்க படத்துல பண்ற மாதிரி ஒரு சீன் பண்ணிக்காமீங்க. சேம் சார், நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு தானே வந்திருக்கீங்க. தண்டனைகள் மக்களுக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமா அந்த குற்றவாளிகளுக்கு நடக்கணும். தப்பா நினைக்கிறவனா இருந்தா கூட பயப்படுவான். அந்த மாதிரி ஒரு தண்டனைகள் கொடுக்கப்படும் மக்களாகிய எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். எந்த கட்சி வந்தாலும் சரி, மனுஷனா இருக்கிற வரைக்கும் தான் இந்த சமுதாயம் சுத்தமா இருக்கும். மனுஷன் எப்போ அரக்கனா இருந்துகிட்டு வெளியில மனுஷன்ற ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்கானோ அப்போ அழிஞ்சது இந்த சமுதாயம். தயவு செய்து மனுஷனா இருக்கும். சீக்கிரமா நான் பிறப்பேன்.